கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே பார்க்க போகிறது ஒரு அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங் 28/4/2024 ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அக்ஷயா லாட்டரி ட்ரா நம்பர் 649 ஒரு சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம காருண்யா ரிசல்ட் ட்ரா நம்பர் 681 ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். அதாவது எஸ்டர்டே ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 295, அதாவது ஏ போர்டு 2, பி போர்டு 9, சி போர்டு 5. இதுதான் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு உண்டான ஒரு கணிப்புகள். இதில் நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் பார்த்துக்கிடுவோம். வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 2 கரெக்டாக உள்ளே வந்திருக்கு, சி போர்டு 5 உள்ளே வந்திருக்கு. இந்த பி போர்டில் பவர் அண்ட் ஃபிப்பான நம்பர் 4 ஏறிடுச்சு. அப்படி இல்லை 4 வரல அப்படின்னா நமக்கு இறங்கக்கூடிய ஒரே நம்பர் 9 தான். இங்கே 9 தான் கரெக்டாக இறங்கியிருக்கும். ஒரு 3 டிஜிட் வின்னிங்கை தூக்கி இருந்திருக்கலாம். கொஞ்சம் 9 மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே, வாங்க இப்போ அடுத்து நம்ம ஆல் போர்டு எப்பயும் போல் உங்களுக்கு ஆல் போர்டு வந்து எப்பயும் போல் 5 பாஸு, 5 எப்பயும் போல் பாஸு. அதுக்கு அடுத்து வாங்க இப்போ மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கை பார்த்துடுவோம். மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் வந்து நம்ம கொடுத்துருந்த ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் நீங்கள் அடிக்க வேண்டியது. அதாவது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்லேயே நம்மளுக்கு மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் அடிக்க வேண்டியது. அதாவது ரிசல்ட்டு 295, நம்ம அடிச்சிருந்தது 395. இப்படி இது பாக்ஸாக கிரியேட் பண்ணதான், ஆனால் ராவா போட்டிருந்தது. அப்படியே ஒரு நம்பரில் மிஸ்ஸு. அதாவது இங்கே 2 வந்துருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு. இப்போதைக்கு பிசி, இதில் வந்து பிசி வின்னு, பிசி. அடுத்து வாங்க, அடுத்து நம்ம ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் பார்த்துருவோம். ஆல் போர்டு கெஸ்ஸிங் மெம்பர்ஷிப் கெதிய ஆல் போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 7 தாங்க பாஸு. 7 எப்பயும் போல் பாஸு. இப்போ டுடே அதாவது எஸ்டர்டே காருண்யா லாட்டரி ஓட்டி ரிசல்ட் ரிவீல் பண்ணோம். இப்போ வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங். அதாவது காருண்யா ரிசல்ட்டை வச்சு அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங்கை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க அந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு. ஏ போர்டு 2 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9. செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 5. தேர்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 3 தான் நண்பர்களே. சாரி, அது 3. 953 இதுதான் ஏ போர்டில் 2 வச்சு நமக்கு வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இது இந்த நம்பர் தான். ஏ போர்டில் 953 இதுதான் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. பி போர்டு 9 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 4. செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0. தேர்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது 5 தான் நண்பர்களே. அதாவது பி போர்டு 9 வச்சு, அதாவது பி போர்டு 9 வச்சு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 4, 0 இல்லாத பட்சத்துக்கு ஃபைனலாக 5. இதுதான் வரக்கூடிய நம்ம ஞாயிற்றுக்கிழமை கெஸ்ஸிங்க்கு வரக்கூடிய டுடே கெஸ்ஸிங்க்கு வரக்கூடிய ஒரு நம்பர் 405 பி போர்டை பொறுத்தளவு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டு உண்டான ஒரு கெஸ்ஸிங் தான். சி போர்டு 5 வச்சு வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். சி போர்டை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 3. செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 9. தேர்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 7 தான் நண்பர்களே. அதாவது சி போர்டு 5 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 397. இதுதான் சி போர்டில் இன்று எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னா அது இதுதான்.
நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி. நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபிக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஏபி அதாவது 29 வச்சு தான் நம்ம ஏபி அதுலேருந்து பவர் அண்ட் ஃபிளிப் எடுக்க போகிறோம். அடுத்து அக்ஷயாவுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர்லேருந்து எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபியை பொறுத்தளவு 7453. ஏபியை பொறுத்தளவு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 7453. அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஃபைனலாக நீங்கள் ஏபி நல்லா ப்ளே பண்ணுறீங்கன்னா 43 எடுத்துக்கங்க. கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஏபியை பொறுத்தளவு 29 வச்சு 7453 தான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிசி. பிசியை பொறுத்தளவு 95 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னா 44. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 39. அதாவது பிசி 95 வச்சு 44 39 இன்று பி போர்டில் வந்த ஒரு நம்பர் அடுத்து சி போர்டில் இறங்குறதுக்கான வாய்ப்புமே நிறைய இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏசி. 25 டுடே. ஏசி 25. ஏசி 25 வச்சு ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 59. செகண்ட் ஒன் நம்பர் 37. அடுத்து இருந்ததுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 72 தாங்க. அதாவது அக்ஷயா லாட்டரிக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். இப்போ ஏசி 25 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 593772. இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான் நம்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங் தான். அதாவது ஏபிசிக்குரிய ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 295 வச்சு 295 வச்சு தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 41. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7. அதாவது 417. ஆல் போர்டு பொறுத்தளவு 295 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 417 சொல்ல முடியாது. நாளைக்கு அப்படியே இதே கூட 3 நம்பருமே அடித்தாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஆல் போர்டு பொறுத்தளவு 417 294 வச்சு 417 இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். என்னோட கெஸ்ஸிங்கை சொல்லிடுறேன். உங்களோட கெஸ்ஸிங் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 3 டிஜிட் பாக்ஸ். 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 364 பாக்ஸாக ப்ளே பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 231 இதையுமே பாக்ஸாக ப்ளே பண்ணிக்கோங்க மறக்காமல். அதாவது 364231 இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்க ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான் நண்பர்களே. டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.